ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. லக்னமா ராசியா ரெண்டில் எது நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணும்? இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குங்க. லக்னம் நமக்கு வேலை செய்யுமா, ராசி நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் தான் ஆக்டிவேட்டில் இருக்கும் எப்போவுமே. ஒரு சிலருக்கு தான் ராசி வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தியெல்லாம் பலன்களெல்லாம் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ கோச்சார பலன்களெல்லாம் எந்த அளவில் இருக்குன்றதை வந்து ராசியை பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம பிறந்த லக்னம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த லக்னத்துக்கு எத்தனை கிரகங்கள் கனெக்டிங்கில் இருக்குது, அந்த லக்னத்தோட ரிலேட்டடான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாம் நமக்கு வலுத்திருக்கா, இல்லை ராசியோட எத்தனை கிரகங்கள் வலுத்திருக்கு, அது ரிலேட்டடான வந்து கிரகங்கள் எல்லாம் கனெக்டிங்கில் இருக்கா, எத்தனை கிரகங்கள் லக்னத்தோடையும் ராசியோடையும் தொடர்பில் இருக்குன்றத முதல்ல பாருங்கள். இதில் அதிகமாக அதில் அதிகமானு கணக்கெடுங்க. அது போக வந்து பரல்கள், சர்வாஷ்டக பரல்களில் லக்னம் வலுத்திருக்கா, ராசி வலுத்திருக்கான்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து எந்த அளவில் வந்து எது ஐயா இருக்கோ அதுதான் அந்த ஜாதகரை வழிநடத்தும். வாப்பா ராஜான்னு கையை பிடிச்சிட்டு கூட்டு போவோம். இதில் வந்து ராசி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு லக்னம் தான் பேசும், ராசி வந்து பேசாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து லக்னமா ராசியான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது போக வந்து ஒரு சிலருக்கெல்லாம் லக்னம் ரொம்ப வீக்காக இருக்குது ஆனால் ராசி வலுத்திருக்குன்னா அந்த ஜாதகருக்கு அந்த ராசி தான் வந்து அழகாக அவங்கள வழி நடத்திக்கிட்டே போவோம். அந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்டேட்லேயே இருக்கும் அந்த ஜாதகருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா லக்னத்தோடு எத்தனை கிரகங்கள் தொடர்பில் இருக்குது, ராசியோடு எத்தனை கிரகங்கள் தொடர்பில் இருக்குது அப்படின்றத மேஜராக எடுங்க. லக்னத்தோடைய பரல்கள் என்ன, ராசியோட பரல்கள் என்னன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு ஜாதகருக்கு பொருந்தி வரும். ஸோ இது போன்ற நுணுக்கமான விஷயங்களெல்லாம் ஜோதிடத்தில் ஏராளமாக உண்டு. செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.